26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ். உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். ஆஞ்சநேயரையும் ஐயப்பனையும் பிடிச்சா சனியை பிடிச்ச மாதிரி, எல்லாம் ஒண்ணுதான். சனி பகவானை போல நல்லவர் யாரும் இல்லை. சனி கொடுத்தால் இந்த சனி பகவானுக்குரிய வழிபாடுகளாக நாம் எதை கொள்ள வேண்டும் என்றால், முக்கியமாக ஆஞ்சநேய ஐயப்ப வழிபாடு யார் செய்து கொள்ள வேண்டும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 9-10 கூடியவனாக சனி பகவான் பாதகாதிபதியாக இருக்கிறார். அப்ப ரிஷபராசிக்காரர்கள் சனி பகவானை கண்டிப்பா வழிபடுறோம். எப்படி வழிபடுறோம்? பதிகம், சனி பகவானுடைய ஸ்தோத்திரம் இதெல்லாம் படிக்கலாம். இல்லை அதெல்லாம் படிக்க முடியலன்னா அனுமத் சாலிசா கேட்கலாம். காலில் போட்டிங்கன்னா நீங்கள் பாட்டு கேட்கலாம், அனுமத் சாலிசா. அதுவும் முடியலன்னா ஐயப்பனுடைய பாடல்கள். காரில் உட்காந்தோன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஐயப்பனை காண. உங்களுக்கு ப்ராப்பரான ஜாபே கிடைக்காது. இதோட நான் பார்க்குறேன், 5வது கம்பெனி சாரிது. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சகஜமாக நடக்கும். ஸோ அப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுடைய பலன்களாக நாம் யாரை வெளிப்படலாம் என்று பார்த்தால், அப்படி காலில் விழுந்துடணும், கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னா, நிறைய பேர் இந்த சனியனேங்கிற வார்த்தை பயன்படுத்துவீங்க. அதை பயன்படுத்தாதீங்க. நீங்கள் மற்றவங்க சொல்லலாம், நீங்கள் தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 3 நாட்களாக தொடர்ந்து நம்ம பார்த்து வருகிறோம். முருக வழிபாடு, வரிசையா விஷ்ணு வழிபாடு, சக்தி வழிபாடு. இன்றைய தினம் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சனி வழிபாடு. அதாவது ஆஞ்சநேயர் ஐயப்பர் வழிபாடு. ஆஞ்சநேயரையும் ஐயப்பனையும் பிடிச்சா சனியை பிடிச்ச மாதிரி, எல்லாம் ஒண்ணுதான். சனி பகவானை போல நல்லவர் யாரும் இல்லை. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். எல்லாம் ஓப்பனிங் எல்லாம் நல்லா இருக்கு சார். சனி எங்களை படுத்தின பாடி எங்களுக்கு தான் சார் தெரியும். ஜனன ஜாதகத்தில் சனி படுத்தாத ஆள்னு யாரும் கிடையாது. பொதுவாகவே நம்ம பாஸ் பக்கத்து கம்பெனிக்கு ஆடிட்டுக்கு போனார். அப்போ அந்த நம்ம பாஸ் போனதால் அந்த கம்பெனியில் இருக்கவங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. அந்த கேஸ் வேற. நம்ம பாஸ் கூட தான் டெய்லி வாழ்கிறோம், நம்ம கேஸ் வேற. அப்படி நம்ம இந்த சனி கூட தான் வாழ்ந்தாகணும். நம்ம ராசிக்கு இவர் தான் பிரதான வில்லன். ஸோ சாதாரண வில்லன்லாம் கிடையாது. பிரகாஷ்ராஜ் மாதிரி, நம்ம ரகுவரன் மாதிரிலாம் சூப்பர் டூப்பர் வில்லன்ஸ் இவங்கலாம். ஸோ இப்போது இவர் என்ன மாதிரியான வில்லன், இவர் எந்த வகையில் நம்ம டார்ச்சர் பண்ண. அப்போது இந்த சனி பகவானை சரி பண்ண நம்ம என்ன செய்யணும் என்றால், அதற்குரிய வழிபாடுகள் நம்ம சொல்ல போகிறோம். அதான் நம்ம படிவோட நோக்கம். அவ்வகையில் அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன, ஒரு பிரேக்கிங் நியூஸை போட்டு விடுங்க. என்னது இங்கேயும் வந்துருச்சா? ஆமாம், பிரேக்கிங் நியூஸ் போடுங்க. என்னென்னா, ஒரு விஷயம், ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஐயர் சர்வீஸ்னால் என்னென்னா, வேதம் அறிந்த பண்டிதர்களை உங்கள் வீட்டுக்கு அனுப்பு. வீடுதோறும் வேள்விங்கிறது தான் உங்களோட நோக்கம். என்ன, திறமை வாய்ந்த தகுதி வாய்ந்த வேத பண்டிதர்களை கரெக்டான அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்கள் வீட்டுக்கு அனுப்புறது தான். சென்னையில் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. காது குத்துலேருந்து கல்யாணத்துலேருந்து எல்லா விஷயங்களுக்கும் அவர்கள் தேர் அரேஞ்சிங் பண்டிட்ஸ். அதே மாதிரி உலகம் நாடுகளில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்து எந்த விதமான ஹோமங்கள் நீங்கள் கேட்டாலும் சரி, ஆன்லைனில் அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் கூகுள் மீட்டில் பார்க்கலாம். கேளுங்க, கீழே சர்ப்ரைஸ் குறைஞ்சிடும். கீழே போய்ட்டு நம்பர் கேட்டிங்கன்னா மோர் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு வந்துடுவோம். என்ன சாப்டர்? சனி பகவானுக்கான என்ன, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்கள் பொங்கம் வடம் வைத்திருள்வாய். அந்த மாதிரி இந்த சனி பகவானுக்குரிய வழிபாடுகளாக நாம் எதை கொள்ள வேண்டும் என்றால், முக்கியமாக ஆஞ்சநேய ஐயப்ப வழிபாடு யார் செய்து கொள்ள வேண்டும். எல்லாரும் ஜிம்முக்கு போகிறோம். ஜிம்மு வாசல்லே ஒரு ஆஞ்சநேயர் அப்படி வச்சிருக்காரு. அப்படி கெட்ஸ் அப்படி இருப்பார். எல்லாரும் தான் அதை வழிபடுறோம், ஜிம்முக்கு போகிறோம். இதில் என்ன சார் பெரிய விஷயம்? எல்லாரும் வழிபடலாம் சார். யார் வழிபடணும்னு ஒரு சிறப்பு இருக்கா இல்லையா என்றால், ரிஷபம், மிதுனம், கன்னி, இந்த 3 ராசிக்காரங்க மைண்டில் வச்சுக்கோங்க. ரிஷபம், மிதுனம், கன்னி கண்டிப்பாக ஆஞ்சநேயர் ஐயப்ப வழிபாடு செய்யணும். ரைட்டா? செஞ்சு பாருங்கள், லைஃப் நல்லாயிருக்கும். செய்யணுங்கிறது என்ன, நம்ம டாக்டர் நல்ல மருந்து கண்டிப்பாக சாப்பிடுப்பா நல்லா இருப்பேன்னு சொல்கிறார். நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் ஒன்று வரும். கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருப்பீங்க. அந்த மாதிரி தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு 9-10 கூடியவனாக சனி பகவான் பாதகாதிபதியாக இருக்கிறார். அப்போ ரிஷபராசிக்காரர்கள் சனி பகவானை கண்டிப்பாக வழிபடணும். எப்படி வழிபடுறோம்? இப்போ ஐயப்பனுக்கு 18 படிகள் சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த பாதகாதிபதி சமாதானப்படுத்துறதுக்கு படிக்கட்டு வரிசை இருக்கின்ற ஐயப்ப வழிபாடு, ஐயப்பனை பார்க்கணும். அப்போ ஐயப்பனுக்கு மாலை போடுறது இதெல்லாம் ரொம்ப எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீலாஞ்சன சமாபாதம் சொல்கிறாங்க. வேத சாஸ்திரம் தெரிஞ்சவங்க சனியினுடைய கவசம் மாதிரி படிச்சுக்கலாம். அப்படி இல்லாதவங்க பிராம் ப்ரீம் புரோம் சகம் மந்தாய சோகா சொல்லலாம். சனிக்கு நீங்கள் திருநள்ளாறு போகிறது சிறப்பு. யார்? ரிஷபராசிக்காரங்க. சூப்பர். அடுத்ததாக நீங்கள் வழிபட வேண்டியது மிதுன ராசிக்காரங்க. எட்டுக்குடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்பது வேத சாஸ்திரம் சொல்லுகிறது. மிதுன ராசிக்காரங்களுக்கு அவ்வளோ தூரம் அவர் பண்ணுறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, அவரே 9 கூடியவராகவும் இருக்கிறார், பாக்யாதிபதியாகவும் இருக்கிறார். அதனால ரொம்ப பெரிய ப்ராப்ளம் பண்ணுறது கிடையாது. ஆனால் சிக்குனா போச்சு. இந்த சனி தசை சனி புக்தி வந்துச்சு, அவருடைய குணத்தை காட்டிடுவார். இந்த 8 கூடிய குணத்தை காட்டிடுவார். வறுமை நல்லா போயிட்டு இருந்தது சார் பிஸ்னஸ், என்னன்னே தெரியல சார், திடீர்னு கவுந்துட்டீங்க.
காரணம் என்ன? சனி தான். சனி தான் அதுக்கு காரணம். அப்போது அந்த சனி பகவானை பிரீத்தி பண்ண என்ன செய்யணும்? நீங்கள் எண்ணெய், நல்லெண்ணெய் வாங்கி கோயிலில் இருக்கிற மடப்பள்ளிக்கு தரணும். கோயிலில் இது இரும்பு சட்டி வாங்கி தர்றது இன்னும் சிறப்பு, இன்னும் சூப்பர். இப்போ இந்த சனி பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு வேற என்னெல்லாம் செய்யலாம் என்றால், நீங்கள் தினமும் இந்த சனி பகவானுடைய பதிகம், சனி பகவானுடைய ஸ்தோத்திரம் இதெல்லாம் படிக்கலாம். இல்லை அதெல்லாம் படிக்க முடியலன்னா அனுமத் சாலிசா கேட்கலாம். காலைல போட்டிங்கன்னா நீங்கள் பாட்டு கேட்கலாம், அனுமத் சாலிசா. அதுவும் முடியலன்னா ஐயப்பனுடைய பாடல்கள். காரில் உட்காந்தோன்னே ஒரு ஃபஸ்ட்டு ஐயப்பனை காண வாருங்கள் ஓடுங்க, கேளுங்க சார். உண்மையிலே சொல்கிறேன், இந்த வைபிலே இருங்க. ஆஞ்சநேயரையும் ஐயப்பன் வழிபாடு சனிக்கிழமை ஆனால் எவ்வளவு பேர் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி, ரொம்ப சுத்தபத்தமாக இருப்பேன் அப்படிங்கிறதுல ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சனிக்கிழமை வந்துட்டேன், நேற்று வந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்கள். சனிக்கிழமை அன்னைக்கு எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் போக வேண்டியது குச்சனூர் மாதிரி போகிறது ரொம்ப சிறப்பு. குச்சனூர் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஸ்தலமாக இருக்கும். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்கள்னாலே இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார்? ஆறுக்குடையவனாக இருக்கிறார். சார் எல்லாமே நல்லா இருக்குது சார், வேலை மட்டும் கிடைக்க மாட்டேங்குது சார். கன்னிராசிக்காரங்க பாருங்கள், பெரும்பாலும் என்னென்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஜாபே கிடைக்காது. இதோட நான் பார்க்குறேன் 5வது கம்பெனி சார் இது. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சகஜமாக நடக்கும். ஸோ அப்போது இந்த கன்னிராசிக்காரர்களுக்குடைய பலன்களாக நாம் யாரை வழிபடலாம் என்று பார்த்தால், நீங்கள் பெரும்பாலும் சென்னையில் இருக்கிறவங்க இங்கே இருக்கிற பொழிச்சொல்லூரில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபடுங்க. வழிபட முடியாதவங்க வீட்லேயே பால ஆஞ்சநேயர், சின்ன ஆஞ்சநேயர் வச்சுக்கோங்க, வச்சு வழிபடுங்க. அல்லது பெரிய ஆஞ்சநேயர் வீட்டில் இருக்குது அப்படின்னா பொட்டு வைங்க, காலிலேருந்து தலை வைக்கும் சந்தனத்தில். குரங்குக்கு அதை அலங்காரம் பண்ணால் ரொம்ப பிடிக்குமா. அதனால் நான் சொல்லலாம் இப்படி, குரங்கு நீங்களும் சொல்லக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு அவர் எனிமி. இப்படிதான் அவர் ஆஞ்சநேயா ராம்ஜி ஏதோ தெரியாமல் சொல்கிறார், நான் அப்படி சொல்ல மாட்டேன், நீங்கள் தெய்வம் அப்படி காலில் விழுந்துடணும். கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னா, நிறைய பேர் இந்த சனியனேங்கிற வார்த்தை பயன்படுத்துவீங்க. அதை பயன்படுத்தாதீங்க. நீங்கள் மற்றவங்க சொல்லலாம், நீங்கள் தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, பெரும்பாலும் உங்களுக்கு சனி எப்படி சொல்லுவாங்க, உங்கள் கால்களில் வருவார், உங்கள் பேச்சிலே வருவார். நீங்களே டிக்ளேர் பண்ணுவீங்க, வேணா பாரு இது நடக்காது பாரு, நான் வேணா சொல்கிற மாதிரி அது நடக்காது. நீங்கள் சொல்லுவீங்க, ஒரு எமோஷனில் பேசுவீங்க. ஆனால் அதே மாதிரி அது நடக்காது. ஏன்னா நீங்கள் சொன்னதை சனி என்ன பண்ணுவார்? தத்தாஸ்து தத்தாஸ்து சொல்லிகிட்டே இருப்பார் உங்களுக்கு மட்டும். அப்போ அந்த சனிக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது. ஒரு பொய் கூட சொல்லலைன்னா உங்களை ஒன்றும் வர மாட்டார். இப்போ அகத்தீஸ்வரர் கோயில் போங்க, ரைட். எள்ளு சாதம், எள்ளில் செய்தப்பட்ட உணவுகள் தின்பண்டங்கள், என்ன சொல்கிற இந்த மாதிரி தீனி சொல்கிறோம் இல்லையா, எள்ளு சாதம், எள்ளு உருண்டை நீங்களே வீட்டில் செஞ்சு எள்ளு வச்சு இப்படி பிடிச்சி நீங்கள் அதன் மூலிமா ஏதாவது தின்பண்டங்களாக இருக்கலாம் அல்லது உணவாக இருக்கலாம், இல்லாதவர்களுக்கு கொடுங்க. அதான் முக்கியம். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் நான் அடிக்கடி சொல்வேன், இப்போ நான் மனசுலேருந்து சொல்கிறேன், ஒருத்தரோட ஃபனரலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சனிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தருடைய இறுதி காரியங்களுக்கு உதவி பண்ணால் பெரிய விஷயம். மிதுன ராசிக்காரங்களுக்கு 8 குடைவன், 8னா ஆயுசுன்னு அர்த்தம். யாரேனும் ஒருவர், தெரியாதவனை கூட இருக்கட்டும், நம்ம பக்கத்து தெரு சார், கூப்பிட்ட மரியாதைக்கு போகிறீங்க, ஏதேனும் கையில் கொடுத்துட்டு வாங்க, அவங்களுக்கு ஒரு செலவு கொடுத்துட்டு வாங்க. அல்லது கூட இருந்து உடம்பு ஒத்தாசை ஏதாவது பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருப்பீங்க. சனி பற்றி பயப்பட தேவையில்லை, இதை மட்டும் பண்ணுங்கள். ஆக இந்த சனீஸ்வரன் ஐயப்ப வழிபாடு யார் செய்யணும்னா இந்த 3 ராசிக்காரங்க தான் செய்யணும். ரிஷபம், மிதுனம், கன்னி. ஐயப்பனுக்கு மாலை போடுறப்போ நீங்கள் ஏன் கருப்பு கலர் வஸ்திரம் கட்டுறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? காரணம் என்ன? ஏன்னா சனியினுடைய கலர் கருப்பு. அதனால் ஐயப்ப பக்தர்கள் கருப்பு கருநீலத்தை போடுறீங்க, வேறு எந்த காரணமும் கிடையாது. நீங்கள் பெரும்பாலும் ஐயப்பனுக்கு மாலை போட்டு காவி கட்டுறீங்க, அப்படி கிடையாது. ஐயப்பனுக்கு மாலை போட்டிங்கன்னா கருநீலமும் கருப்பும் தான் கட்டணும். காரணம் என்ன? சனியினுடைய பிரீத்தி. ஸோ சனிக்குரியது. அப்போ சனிக்குரிய பிரீத்தியாக சில பேர் நீலக்கல் போட்டுக்கலாம், தயவுசெய்து போடாதீங்க. இது நிறைய பதிவுகளை நான் சொல்கிறேன். நீளம் போட்டுக்கிறது ஒன்று தான், நீதிபதி கொடுக்குறது ஒன்று தான். சனிக்கிட்ட ஓரளவு பக்கத்தில் போகலாம், ரொம்ப க்ளோஸாலாம் போகக்கூடாது. போலீஸ்காரர் மாதிரி வணக்கம் சார், குட் மார்னிங் சார்ட்டு போயிடணும், தோல்லெல்லாம் கை போடக்கூடாது. ஸோ அது மாதிரி என்ன பண்ணும், சனி பகவான் ஒரு அளவுக்கு இது இந்த மாதிரி வழிபடுங்க. நாட்டார் கூட வழிபாடு, முனியப்பன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், மதுரவேரன் ரொம்ப பிடிக்கும், ஐயனார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் ஊர் தெய்வம் குலசாமி என்றால் என்ன பண்ணும், அதுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுக்கலாம். முன்னாடி போலீஸ் பொம்மை, அந்த போலீஸ் தான் சனிக்காரன். சனி யாருன்னா போலீஸ்காரர் பொம்மை இருக்கும், காவல்காரன் பொம்மை. அந்த பொம்மை குதிரை வாங்கி தரலாம், காவல் குதிரைன்னு பேர். அருவா வாங்கி தரலாம். யாருக்கு? முனியப்பனுக்கு சொல்கிறேன். அப்போது அவர் கையில் வச்சுக்கிறது சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் வாங்கி தரலாம், அதெல்லாம் சிறப்பு. அந்த மாதிரி அவருக்குரிய வழிபாடுகள் பண்ணுங்க. அப்போ இந்த 3 ராசிகள் இந்த சனி பகவானை பிடித்தால் எல்லாம் சரியாகும். சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, எங்கள் ராசி விட்டீங்களே சார், கடைசியாக எங்கள் ராசி நீங்கள் சொல்கிறது காதில் கேட்குது. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு நாளை வரை காத்திருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு எந்த தெய்வத்தை வழிபடலாம் என்ற பதிவுகளோடு நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வருட நம்பிக்கை
நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.